கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. முதல்வன் பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதலை இடக்கரடகல். இது சரி. அடுத்தது பாருங்க, மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதலை மங்களம். இது தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவனாகும். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 சரி, 2 தவறு, 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்க, வெண்பாக்குரிய ஓசை. வெண்பாக்குரிய ஓசை எதுனா செப்பல் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஓகே, ஸோ இது மேட்ச் பண்ண போகிறோம். முல்லைப்பாட்டு இது எது கூட மேட்ச் ஆகும்னா நப்பூதனார் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, காசிகாண்டம் இது எது கூட மேட்ச் ஆகும்னா அதிவீர ராமபாண்டியர். அடுத்தது சிலப்பதிகாரம் இது எழுதினது இளங்கோவடிகள். அடுத்தது காலக்கணிதம் இது எழுதினது கண்ணதாசன். அப்போ கொடுத்துருக்க கண்டென்ட் வச்சு பார்த்தா நமக்கு எப்படி வரும்னா 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.